ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா வருகிற 23 ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி? சரி, அதுல முக்கியமா நம்ம யூசாக் சார்பா உங்ககிட்ட ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்க போறாங்கல்ல. என்ன அப்படின்னா 100% ஓட்டு போடணும். அன்னை யாருமே லீவ் போட்டுட்டு வேற இல்ல ஓட்டுலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தவிர்த்துடாதீங்க. இன்னொரு விஷயம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஏன் இதை நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு கெட்ட கலாச்சாரத்தை அப்பயே இருந்து பரப்பி விட்டுட்டாங்க. 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்துட்டு ஓட்டை வித்துடுறீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நிறைவேற்ற முடிய மாட்டேங்குது. அதனால தயவு செய்து பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க. அப்பதான் நீங்க தைரியமா போயிட்டு அவங்க கிட்ட எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுங்க, எங்க வீட்டுல தண்ணி வர மாட்டேங்குது, ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, பள்ளி வசதி, எதா இருந்தாலும் நீங்க உரிமையோடு கேட்டு பெறலாம். அதை அதனால பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாங்க. கண்டிப்பா 23 வியாழக்கிழமை ஓட்டு கண்டிப்பா போடுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த 23 ஓட்டு போடுறதுன்றது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு செயல். அது வந்து ஓட்டுன்றது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70%, 60%, 80% அப்படின்னு தான் நமக்கு போல இருக்கு. 100% ஓட்டு போட்டால் மட்டும்தான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்ற விஷயத்த நம்மளால செய்ய முடியும். நாங்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக நாங்கள் வரல. ஓட்டு போடுறதுன்றது உங்களோட உரிமை. உங்களுக்கு தெரியும் யார் என்ன நல்லது செய்திருக்காங்க, யார் என்ன கெடுதல் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில அவங்க அறிக்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அலட்சிய ஆராய்ஞ்சு நல்லா யோசிங்க, உங்களுக்கானதை யோசிங்க. எதுக்குமே போட பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னா கூட நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அடியில பாத்தீங்கன்னா நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. அந்த நோட்டால கூட நம்ம போடலாம். பணத்தை இன்னைக்கு எவ்வளவு நம்மள்ட்ட இருந்து வாங்குறாங்களோ, அவங்க எவ்வளவு உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை ஏதாவது ஒரு வகையில வந்து எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு ரூபாய் கடன் பெற்றிருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஓட்டு போட்டால் மட்டும்தான் இதுல இருந்தெல்லாம் நம்ம ஜனநாயக முறையில வந்து ஓட்டு போடுறதுன்றது வந்து நம்மளோட உரிமை. நம் ஓட்டு நம் உரிமை அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த ஓட்டு போடுறதுக்கான இதை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துடவே கூடாது. அதே மாதிரி பணத்துக்காக வேலை போயிடவே கூடாது. நீ இவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு தானே அதை செய்த, நாளைக்கு சார் சொன்னது போல நம்ம ஒரு கேள்வி நம்ம அவங்களை கேட்க போறோம். தெருவில் ஏங்க தண்ணி வரல, தண்ணியில சாக்கடை கலந்து வந்துருக்கு, ரோடு இன்னும் சரியா போடல, மேடு பள்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சும்மாவா போட்ட அன்னைக்கு பணம் வாங்க இல்ல, நீ வாங்கல, வீட்டுக்காரர் வாங்கினார்ல, இந்த கேள்வி நமக்கு வருமா வராதா? கண்டிப்பா. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம இதோட முடிய போறது கிடையாது. அவங்க கொடுக்குற 5000 இருந்தாலும் சரி, 8000 இருந்தாலும் சரி, 10000 இருந்தாலும் சரி, எத்தனை நாளுக்கு நமக்கு அது பயன்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம ஜீவனாக்கம் பண்ண முடியும். இந்த காசு வந்து அடிஷனலா வருதுன்றது நமக்கு பாக்குறப்ப சந்தோஷமா தெரியுமே தவிர்த்து அது அந்த அளவுக்கு நம்மளால எத்தனை நாள் அதை வச்சுட்டு நம்மளால பயணிக்க முடியும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த காசு வச்சுட்டு நம்மளால வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்போ மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். சுய மரியாதையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற பட்சத்துல காசுக்கு என்னைக்கு நம்ம விலை போகக்கூடாது. விலை போகாம கேள்வி கேளுங்க. உங்க சார்ந்தவங்க நாளைக்கு நம்மள பக்கத்துல இருக்கவங்களை கூட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சமுதாயம் அடுத்தடுத்து மேல் நோக்கி போகணும். நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். யார் நல்லா படிப்பு கொடுக்குறாங்க, யார் நல்லா கல்வி கொடுக்குறாங்க, யார் நல்லா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, அடுத்தடுத்த இடத்துக்கு யார் போறாங்கன்றத பத்தி நல்லா சிந்திச்சு செயல்பட்டு 100% வாக்குப்படுறத தவற விட்டுறாதீங்க. அது ஒரு வேலையா நினைக்காதீங்க. எதுக்கும் நம்ம போறோம் வரோம், இது என்ன பெரிய விஷயமா, நான் ஒரு ஓட்டு போடுற வாசி இது எல்லாம் மாறிட போதா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு ஓட்டுல தலையெழுத்து மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ஓட்டுல ஜெயிச்சவனும் இருக்கான், ஒரு ஓட்டுல தோத்தவனும் இருக்கான். அதனால மனசாட்சிக்கு உட்பட்டு உங்க மனசாட்சிக்கு எதுன்றது தெரியும். இன்னைக்கே நம்மள இவ்வளவு ரூபாய் விலை கொடுக்குறான்னா நாளைக்கே அவன் அத்தனை கோடி ரூபாய் உங்களை தாண்டி பணம் எடுக்கலாம் போறாங்க. ஒரு அறுவடை மாதிரிதான். புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு 5000 500 ரூபா கொடுக்குறான், ஒரு ஓட்டு கேன்வாஸ் கூட 500 ரூபா கொடுக்குறான்னா இந்த காசை உங்க மூலியமா எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து சுயநலமா கொண்டு போக மாட்டாங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தானே இருக்காங்க. இயல்பு தானே, மனிதனோட இயல்பு அதுதானே. அதனால அதை பேஸ் பண்ணி யாருக்கு சிந்திச்சு வாக்குறதுன்றதை போடுங்க. எல்லாரும் அப்படியே இப்படி கை வச்சு நம் ஓட்டு நம் உரிமை, நம் உரிமை, நம் ஓட்டு நம் உரிமை, நம் உரிமை. 100% ஓட்டு போடுவீங்களா?